அனைத்து நடிகர்களுக்குமே ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று சேலம் தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருவருக்கு மட்டும் அல்ல, அனைத்து நடிகர்களுக்கும் ரசிகர்கள் உள்ளனர் எனவும், குறிப்பாக ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித்குமார் ஆகியோருக்கு அதிகமான ரசிகர்கள் உள்ளனர் எனவும் தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் சேலம் தெற்கு தொகுதியில் ஐடி பார்க் தொடங்கப்படும் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். இங்கே மையப்படுத்தி இந்த 5 வருஷத்தில் எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தின திராவிட மாடல் சாதனை எங்களுக்கு போதுங்க. அதை சொல்கிறதுக்கே எவ்வளோ அந்த பட்டியல் இருக்க முடியாது. அதாவது சொன்ன அறிக்கை கோரிக்கையும் நிறைவேற்றிருக்காரு. சொல்லாமையும் காலை உணவு திட்டம் 20 லட்சம் குழந்தைகளை போடுறாரு. அது இல்லாமல் இப்போ வந்து இந்த மேலே 5வது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தது, இப்போ 8வது வரைக்கும் உயர்த்தி கொடுக்குறாரு. இந்த இதை இவங்க காரணம் சொல்ல. அதே நேரத்தில் இல்லத்தரசிகள் கூப்பன் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இதை வச்சு இந்த காலத்தில் அந்த சாதனையை நான் முறியடிச்சு இந்த தெற்கு தொகுதியை கண்டிப்பாக தக்க வைப்போம். அது இல்லாமல் 25 ஆண்டு காலமாக இந்த தொகுதியில் வந்து எதிர்கட்சியான எம்எல்ஏக்கள் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த முறை எனக்கு வாய்ப்பு அளித்தால் இதையெல்லாம் முயற்சி எடுத்து, ஏன்னா இங்கே நடந்திருக்கிற திட்டம் எல்லாமே கார்பரேஷன் ஃபண்டில் தான் நடந்திருக்கு. இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிற எதிர்கட்சி உறுப்பினர் யாருமே இந்த தொகுதியை வந்து பார்த்ததோ பிடிச்சோ எந்த வளர்ச்சிக்கும் சரியாக தரல. அதனால அந்த ஒவ்வொரு ஆண்டும் சட்டசபையில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதி ஒதுக்க வந்து சரியான முறையில் செயல்படுத்தவே இல்லை. இதை எனக்கு முதல்வராக இந்த முறை என் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால் அந்த உரிமை அந்த வருஷ நிதியை இந்த தொகுதிக்காக மேம்பாட்டுக்காக வலை திட்டங்கள் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பேன். இது நிருபரா நீங்கள் பார்த்து பூம் பண்ணுறது தான். ரசிகர்னா விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்களா? ஏன் வேறு சிவாஜி ரசிகர் இல்லை, ரஜினி ரசிகர் இல்லை, கமலஹாசன் ரசிகர்லாம் இல்லைங்களா? இங்கே ஒவ்வொரு வருஷமும் மண்டபத்தில் நாங்கள் சிவாஜி ரசிகர்கள் ஒன்று சேர்ந்து விழா நடத்திட்டாங்க. பிறந்த நாளுக்கு போது நல்ல நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ அந்த வகையில் பார்க்க போனால் விஜய் ரசிகரை விட இந்த 3 பேர் ரசிகர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால விஜய் பார்த்து ஒரு பொருட்டை நாங்கள் எடுத்துக்கலீங்க. இந்த விஜய் எங்கள் ரசிகர்கள், அதாவது நீங்கள் சொல்கிற உங்கள் பாணியில் சொல்லணும்னா சிவாஜி ரசிகர்களும், கமலஹாசன் ரசிகர்களும், ரஜினி ரசிகர்களுமே எங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. இந்த இடம் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் வழிவகை இருக்கு. வாக்குறுதிகள் நிறைய இருக்குல்ல. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த கனிமார ஓடைன்னு ஒரு நம்ம எங்கள் தொகுதி பக்கம் தான் போயிட்டு இருக்கு. அந்த தொகுதியில் வந்து ஒரு காலத்தில் நாங்களாம் அந்த ஓடையில் இறங்கி விளையாடிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு தூய்மையாக இருந்தது. இப்போலாம் புதுரும் கண்டிப்பாக சகதியமாக இருக்குது. அதாவது கழிவு நிலையில் இறங்கி ரொம்ப சகதியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் அதை சீர் செய்து அது 2 பக்கமும் கரை கட்டி நல்ல முழுமையான ஒரு நல்ல திட்டத்தை சுத்தமான நீராக கொண்டு மணிமுத்தாரில் கலக்கிற அளவுக்கு என்னால் முடிஞ்சதை சேர்ப்பேன். அது இல்லாமல் இந்த பக்கம் டைட்டில் பாங்க் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அவங்கள ஒரு டைட்டில் பாங்கா ஏற்பாடு பண்ணுறதுக்கு என்னால் முயற்சி மேற்கொள்வேன். அதான் இதில் ஜவுளித்துறைன்னு சொல்லும்போது சாயப்பட்ட பிரச்சனை பெருசாக இருக்குங்க. இந்த சாயப்பட்ட பிரச்சனைக்கு என்ன முன்னுரிமை கொடுத்து அதை ஒழுங்குபடுத்தி அந்த கழிவு நீரில் அந்த சுத்தமான நீராக வெளியேற்றுற மாதிரி பொல்யூஷன் ஒரு இது ஃபேக்ட்ரி மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஆகணும் நான் செய்கிறேன். போதுங்களா? நன்றி. கடைசியாக ஒரு தமிழ்நாடா டெல்லியா என்ற இந்த தேர்தலில் டெல்லி வீழ்ச்சி தமிழ்நாடு அணி தான் முதன்மை பெறும். மீண்டும் முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக வருவாங்க. தமிழ்நாடு மக்களின் நல்ல திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தொடருவோம். வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.